திமுக என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தான் விஜய் ட்ரிகர் பண்ணுறோன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு கிடச்சி சனிக்கிழமை திமுக தாண்டான்னு இழுத்து போட்டு விஜய் அடிக்கிறாரு. ஸோ விஜய் தான் இவர் ட்ரிகர் பண்ணுறாரு. நேரடியாக குடும்ப அரசியல், குடும்பத்தை வைத்து நீங்கள் திருடி கொண்டிருக்கிறீர்கள், அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு செய்கிறீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது நான் சொன்னேன், ஆப்வியஸ்லி உதயநிதியும் சரி கனிமொழியும் சரி ட்ரிகர் ஆகி பேசுவாங்கன்ட்டு. இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து அடிக்கக்கூடிய அடி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பேச வைக்கும், திமுக முழுக்க பேச வைக்கும். நீங்கள் விஜயை பற்றி பேசி விளம்பரம் தேரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சீமான் அவர்கள். ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் நான் உங்களை கன்சிடர் பண்ணுறதா இல்லை, என்னுடைய இலக்கு திமுக தான்ட்டு அவர் பயணிக்கிறாரு. இன்றைக்கு அண்ணாவை குறித்தும் எம்ஜிஆரை குறித்தும் சீமான் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார். நான் திமுக இது வரைக்கும் அது குறித்து பெருசாக எதிர்வினை ஆற்றலை, வாய் திறக்கலை, ஆளுங்கட்சி அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை, அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறாரு, கீழ்த்தரமாக பேசியிருக்காருன்னு சொல்லி அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் நீங்கள் மௌனித்து போகும் பொழுதே சீமானை யார் இயக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்கனவே. ஒவ்வொரு ஸ்டேட்டில் காங்கிரஸ் கட்சி வலுவாக வரணும், துணை முதலமைச்சராக அவங்க வரணும், முதலமைச்சராக அவங்க வரணும் முடிவு பண்ணுறாங்கனாக்கா அந்த அலையன்ஸை பொறுத்து தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்பொழுது விஜயோட நாளைக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இந்த கூட்டம் தன்னெழுச்சியா எழுந்த கூட்டம் இல்ல. தாவிக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இது பிளான் போட்டு தான் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த கூட்டம் தொடர்ந்து நகர்ந்து தான் வருது அந்த வண்டியோட. ஆனா அங்கங்க நிக்கிற கூட்டம் இல்ல, அது டிராவல் ஆகிற கூட்டம் தான். இவங்க ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனமும் இருக்கு. சரி, டிராவல் ஆகுதுன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பேர் நீங்க அங்கிருந்து இங்க வரைக்கும் டிராவல் ஆகி கூடிய வராங்களா? அப்படி எந்த கட்சிக்கு இது வரைக்கும் வந்திருக்காங்க? சார், எல்லா தலைவருக்கும் வராங்களா சார்? எங்கே வராங்க தம்பி? நீங்கள் திமுக ஸ்டாலின் அங்கேருந்து ஒருத்தரை கடந்து இந்த பக்கம் எல்லாம் கொடுக்குன்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏறுறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸ்டாலினோடையே பயணப்பட்டு இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்த கூட்டம் இது வரைக்கும் திமுக கிடையாது, அதிமுக கிடையாதுன்னு பொழுது இது தன்னிச்சையாக வரக்கூடிய கூட்டம் தான். அந்தந்த கட்சியை சார்ந்த நபர்களை கட்சி தொண்டர்களை இந்த இடத்துல அசம்பிள் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி காமன் பீப்புள் அசம்பிள் ஆகிறாங்க. இவ்வளோ தான். நீங்கள் ட்ராவல் ஆகி வராங்கன்னா ஆமாம், அந்த ட்ராவல் ஆகி வர கூட்டம் உங்களுக்கு வரலையே. இன்னுமே இந்த விமர்சனம் இருக்கு சார். சனிக்கிழமை நாயகன், சனிக்கிழமை மட்டும்தான் பருப்புரை பண்றாரு, இதுக்காகவே சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கணுன்ற கேலி கிண்டல்லாமே இருக்கு. ஸ்கூல் வச்சா இவ்வளோ கூட்டம் வராது அப்படின்ற கிண்டல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நம்ம நீங்கள் சனிக்கிழமை நீ ஸ்கூலை வைக்கிறியோ இல்லை வேறு என்னத்தை வைக்கிறியோ, ஆனால் திமுக தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்பது அதிகமாகி கொண்டே போகிறது. நீங்கள் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் கடைசியில் விஜய் ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் க்ரௌடுக்கு வந்துடுது. அப்போ இது என்னன்றதான் எங்களுக்கு புரியாமல் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கூல் பசங்க தான் வராங்க, நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் கிடையாது. இப்போ காமன் பீப்புள் வராங்க, காமன் ஓட்டர்ஸ் வராங்க, ரசிகர்கள் வராங்க, தொண்டர்கள் வராங்க, எல்லா கேட்டகரியிலையும் வராங்க, வயசு வித்தியாசம் இல்லாமல் வராங்கன்றது கண் முன்னாடி பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு ஒரு பயம் வரதானே செய்யும். அந்த பயமும் உதயநிதியை நம்ம அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம்னு நினைக்கும் பொழுது விஜய் எங்கே இருக்கிறாரு? ஸோ அவர் ஒரு 51 வயது நபர் இன்றைக்கி ஒரு சேலஞ்சிங்காக நிற்கும் பொழுது இருக்கக்கூடிய பிற கட்சி தலைவர்களுக்கு இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங். அதாவது 2026 மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுக்கு பிறகும் விஜய் ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருப்பார். அப்போ கட்சி இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிரும்ன்ற ஒரு பயத்தை அவங்க கண்மணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கட்சி அழிஞ்சிருமோ, நம்மளுடைய கட்சியோட வளர்ச்சி தடுக்கப்படுகிறதுன்றதை அவங்க உணர்றாங்க. அதனால் பதறாங்க. தம்பி, விஜய் ஒரு 3 சுற்றுப்பயணம் தான் போயிருக்காரு. இது திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதானே அது? ஆமாம் தம்பி, நீங்கள் முதல் சுற்றுப்பயணத்திலேயே உட்காந்து கிளவி ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வச்சாங்க. 2வது சுற்றுப்பயணத்திலாம் சரியான அடி, நான் அடி பேடின்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு அடி விஜய் அவர்கள் அடித்த பிறகு திமுகவால் எப்படி அதை ஆசுவாசப்படுத்தி மூச்சு விடுறதுனே அவங்களுக்கு தெரியாத மாதிரியான அடி. ஓப்பனாக ஸ்டாலினை பகிரங்கமாக அடித்து அவர் கொடுத்த சேலஞ்சிங்காக இருக்கட்டும், அவர் வச்ச கேள்விகளாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்டெப்பனாக அடித்தது. இந்த முறை கரூரில் அவர் காட்டக்கூடிய அந்த மாசாக இருக்கட்டும். அப்போ 3கே திணறாங்கன்னும் போது இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கிறது? நீங்கள் நவம்பர் டிசம்பர்லாம் தமிழ்நாட்டில் மழை வரும் பொழுது எவ்வளோ பெரிய மக்கள் இன்னலுக்கு உள்ளானாங்கன்றதை நம்ம 2 வருஷமாக பார்க்குறோம். அப்போது 2 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் முங்குனாங்க. அடுத்த முறை வந்த பொழுது தமிழ்நாடு முழுக்க முங்குச்சினும் பொழுது இதையெல்லாம் நாளைக்கு விஜய் அவர்கள் கையில் எடுக்கும் பொழுது நம்ம செஞ்ச ஊழல், நம்ம செஞ்ச மோசமான ஆட்சியெலாம் நமக்கு எதிராக நிற்குமே. இதில் மக்களும் விஜய் பக்கம் நிற்கிறாங்களே. இது வரைக்கும் நம்ம அதிமுக அவர்கள் செய்த தவறுகளை வச்சு குறை சொன்னோமே, ஆனால் விஜய் ஒன்றும் சொல்ல முடியலையே. அப்போ நம்ம ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு பறிபோகுன்ற ஒரு பதட்டம்
அதிகரித்து கொண்டே போகிறது தம்பி. சார் ஒவ்வொரு பரப்புரைக்கு பிறகும் அடுத்த பரப்புரைக்கு வந்து விஜய் இன்னும் ஆக்ரோஷமாக பேசுகிறார், அடுத்த பரப்புரையில் இன்னும் ஆக்ரோஷமாக பேசுகிறார். போக போக அவருடைய ஆக்ரோஷம் அதிகரிச்சுட்டே போகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக மீதும் சரி, இப்போது அதிகமாக அதிமுக விமர்சிச்சிருக்காரு, பிஜேபியும் விமர்சிச்சிருக்காரு, தொடர்ந்து கையில் எடுத்துகிட்டே இருக்காரு ஆக்ரோஷத்தை. அதை எப்படி மக்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட், மக்கள் வந்து அவருக்கு வந்து கூடுதலாக எங்கே போனாலும் வந்து நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், உங்களுக்கு எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய வருமானத்தை விட்டுட்டு சினிமாவிலேருந்து எங்களுக்காக நீங்கள் வந்தீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறோன்னு சொல்லி அவன் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அத்தனை மணி நேரம் காத்து கிடக்கிறான்ல, அதுதான் அவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது. இல்லை நம்ம வந்து அப்போ விட்டுறக்கூடாது, நம்ம மக்களோடு நின்று இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சியை வந்து வீழ்த்தணுன்றதில் ரொம்ப மிகச்சரியாக வந்து பயணிக்கிறாரும் பொழுது உள்ளபடி ஒரு நல்ல நகர்வு, அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நகர்வாக தான் நான் பார்க்குறேன். சார் விஜய்க்கு வந்து இந்த மீடியா ரொம்பவே ஹைப் தராங்க. விஜயுடைய பரப்புரைக்கும் சரி, விஜய் என்ன பண்ணாலுமே மீடியாக்கள் ரொம்ப ஹைப் தராங்க. அதே போல் ஒரு சில மீடியாக்கள் அது ரொம்ப எதிர்த்தும் இது பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி விஜய் கையாளுறாருன்னு நினைக்கிறீங்க? அதான் அரசியல். உங்களுக்கு ஆளுங்கட்சி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் அவங்களுக்கு சாதகமான மீடியா வச்சு நீங்கள் அதை தாண்டி விஜய்க்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகம் இருக்குது, ஏன்னா காமனான ஊடகம் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படி எடுத்து போடும் பொழுது உங்களுக்கு யதார்த்தம் ஹைப்பாக தெரியுது. ஆனால் உண்மை என்னன்னாக்கா மக்கள் அவர் ஆதரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு வர்றது கண்மடி பார்க்குறாங்க, அதை வந்து பிரதிபலிக்கிறாங்க. இது எல்லா சிக்கலையும் எதிர்கொள்வதுதான் தம்பி அரசியல். இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு அரசியலை வெற்றி பெறுவது தான் தளபதியோட கையில் இருக்குது. சார் இதுவரையும் திமுக வந்து விஜயை எதிர்த்து பெரிய அளவு பேசலை. விஜயோட விமர்சனத்துக்கும் சரி, விஜய் தாவேக்கா நிர்வாகிகளுடைய விமர்சனத்துக்கும் திமுக பெரிய அளவு விமர்சிக்கல. ஆனால் இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரே வந்து நான் சனிக்கிழமை வர அரசியல்வாதி இல்லை, எல்லா நாளும் வர அரசியல்வாதின்னு விஜய் டைரக்டாகவே விமர்சிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் போன முறையே சொன்னேன், நீங்கள் திமுக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம தான் விஜய் ட்ரிகர் பண்ணுறோன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு கிடச்ச சனிக்கிழமை திமுக தாண்டான்னு இழுத்து போட்டு விஜய் அடிக்கிறாரு. ஸோ விஜய் தான் வந்து இவர் ட்ரிகர் பண்ணுறாரு. நேரடியாக குடும்ப அரசியல், குடும்பத்தை வைத்து நீங்கள் வந்து திருடி கொண்டிருக்கிறீர்கள், அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு செய்கிறீங்களா கேள்வி எழுப்பும் பொழுதே நான் சொன்னேன், ஆப்வியஸ்லி உதயநிதியும் சரி கனிமொழியும் சரி ட்ரிகர் ஆகி பேசுவாங்கன்ட்டு. இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து அடிக்கக்கூடிய அடி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பேச வைக்கும், திமுக முழுக்க பேச வைக்கும். அப்போ பேச பேச அவங்களுடைய மனநிலை வந்து எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்கன்றதை அவங்க சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து நீங்கள் போட்டு விஜய்க்கு எதிராக பேச வைப்பதன் மூலமாக திமுக பெருசாக சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க, கரெக்டுங்களா? நீங்கள் தமிழை வளர்க்குற லட்சணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு தெரிஞ்சு போச்சு, நம்ம அப்படி தான் எடுத்துக்கணுப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பார்த்து அவர் உங்களை ட்ரிகர் பண்ணுறதை பார்த்து நீங்கள் வந்து அன்பேலன்ஸ்ட் ஆகிட்டீங்க. உங்களால் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு நிலையான தன்மையில் நிற்க முடியாத சூழலை ஒற்றை மனிதர் ஏற்படுத்தியிருக்காருன்னு பொழுது தட்ஸ் விஜய், அவ்வளோதான். விஜய் பரப்புரை போகும்போது எல்லாமே திமுக பேசாமல் ஒரு எதிர்வினை ஆட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இளையராஜாக்கு மாநாடு எடுத்தாங்க, அவரும் சினிமா சார்ந்தவர். அதுக்கடுத்து வந்து தமிழ்நாட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள், நடிகர்கள் இவர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மேடையில் பேச வச்சுருந்தாங்க. எதனால் நினைக்கிறீங்க? ஒருவேளை சினிமாலேருந்து வந்த விஜய்க்கு சினிமாலே சப்போர்ட் இல்லைன்றது காட்டதான். நீங்கள் அப்படி அதை எடுத்துக்க முடியாது. இளையராஜாவே ஓப்பனாக கேட்டார்ல, எனக்கு எதுக்கு இப்போ திடீர்னு நீ பாராட்டு விழா எடுத்தீங்கன்னு கேட்டார். அந்த மேடையிலே கேட்டார், நான் ஷாக் ஆகிட்டேன் எதுக்கு செஞ்சீங்கன்ட்டு. ஸோ உங்கள் அரசியல் நாடகத்தை நீங்கள் அந்த உங்கள் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு என்ன ஏன்டா பயன்படுத்துறீங்கன்றதை தான் அவர் கேட்ட கேள்வியாக நான் பார்க்குறேன். நீ சம்மந்தமே இல்லாமல் எனக்கு திடீர்னு வந்து நீ எடுக்கிறன்னும் பொழுதே வந்து அதை மேடையில் போட்டு, அதாவது இது எத்தனை வாட்டி அவர் கேட்டு பேசியிருப்பார், அதை ஏன் மேடையில் மறுபடியும் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் பேசணும்னா அது மக்களுக்கு போய் சென்றடைன்றதுக்காக பேசினார். திடீர்னு நீங்கள் விஜய் எதிர்ப்பதற்காக நீங்கள் என்னை யூஸ் பண்ணுறீங்கன்றதை அவர் சொல்லாமல் சொல்லிட்டார். இன்றைக்கி சிவகார்த்திகேயனுமே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சிவகார்த்திகேயனை வச்சு பேச வச்ச பொழுது சிவகார்த்திகேயன் என்ன சொன்னான்னாக்கா, நான் இன்றைக்கி சினிமாவில் வந்து உச்சத்தில் இருக்கேன், நான் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன், ஒருவேளை இந்த துறை என்னை கைவிடும் பட்சத்தில் நான் போய்ட்டு எனக்கு வேறு படிப்பு இருக்குன்னு வச்சு பொழைச்சிப்பேன்னு சொன்னார். அப்படின்னாக்கா சினிமாவை மொத்தமாக ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய நபரே உதயநிதியாகத்தான் இருக்கிறார். அவங்க மூலமாக நெருக்கடி ஏற்படும் பொழுது, நான் ப்ரொடியூசராகவும் இருக்கேன், என் படத்தை வெளியில் வர விடாமல் தடுக்கும் பொழுது, நான் சினிமா விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் நான் போய் வந்து எனக்கு கல்வி இருக்குது, நான் பொழைச்சிப்பேன் அப்படின்றத அவர் பகிரங்கமாக சொல்கிறாருன்னும் பொழுது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களை வைத்து இன்றைக்கி விஜய் எதிர்ப்பதற்கு ஒரு கட்சிக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் சப்போர்ட் தேவைப்படுது பார்த்தீங்களா? ஒரு சின்ன பிள்ளை தாவைக்கலேருந்து வெளியில் போச்சு, அந்த பிள்ளையை கூப்பிட்டு வச்சு
அதுலேருந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து ஒவ்வொரு நபராக கூப்பிட்டு வச்சு அப்புறம் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. கடைசியாக வந்து பார்க்குறீங்கன்னாக்கா ஸ்கூல் பசங்க வரைக்கும் கூப்பிட்டு போய் உப்புமா போட்டாங்க, நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்ல வச்சு, அப்போது உங்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்கு இத்தனை நபர்கள் தேவைப்படுகிறார்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்றதானே. அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு லேக் இருக்கு இல்லையா? அந்த திட்டத்தில் பயன் பண்ணுற குழந்தைகள் தானே என்னது உப்புமா போட்டதுனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், சத்தாக ஃபீல் பண்ணேன்னு சொல்கிறதா? சார் காலை உணவு திட்டம்ன்றது நல்லது தானே சார். நல்லது தான் தம்பி. நான் காமராஜர் மதிய உணவு திட்டு வரும்போது எல்லாரும் ஆதரிச்சோம். காலை உணவு போது ஆதரிக்கலாம்ல சார். நல்ல உணவு திட்டத்தை நம்ம ஆதரிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. அந்த பிள்ளைகளை நீங்கள் மேடையேற்றி அதை வைத்து ஒரு அரசியல் செய்யணுமான்னு கேட்குறேன் நான். எல்லாரும் அரசியல் செய்யதான் சார் களத்துக்கு வந்துருக்கு. பிள்ளைகளை நீங்கள் அரசியல் களத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது தம்பி. உங்களை சினிமாவை விஜய் அரசியல் களத்துக்கு யூஸ் பண்ணலையா சார்? சினிமாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. நீங்கள் சினிமாவிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. பிள்ளைகளை நீங்கள் அரசியல் படுத்துவதற்கு நீங்கள் வந்து பிள்ளைகளை பள்ளி பிள்ளைகளை குறிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அதான் சட்டம். அரசியலுக்கு நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்திற்காக மாணவ பிள்ளைகளை மேடை ஏற்றி அவர்கள் உங்களை புகழாரம் பாடுவது போல் பயன்படுத்திங்கனாக்கா அப்போ 207 ஸ்கூலை வந்து உங்கள் ஆட்சியில் மூடிருக்கீங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூலில். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவ்வளோ பிள்ளைகள் படிப்பதற்கு வழி இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்கிற அளவுக்கு நிர்கதி ஏற்படுத்திருக்கீங்கல்ல. நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து விலக்கு வாங்கி தரதுக்கு துப்பு இல்லாட்டி நீட்டோடைய பயிற்சி வகுப்பையாவது ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கொடுக்கணும் இல்லையா? காசு இல்லாமல் இல்லை ஒரு அரசாணை வெளியிடணும் இல்லையா? நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வாங்கக்கூடாது தமிழ்நாட்டில்னு சொல்லி இதை கூட போடுறதுக்கு துப்புல்லாத அரசாங்கம். அப்புறம் என்ன நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளை வந்து மேடை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க சார்? 2011 திமுக வந்து வடிவேலு யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இப்போ சிவகார்த்திகேயனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சிவகார்த்திகேயனை விஜய்க்கு எதிராக தான் வளர்க்குறாங்கன்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இல்லை தம்பி, அதெல்லாம் வந்து அரசியல் களத்தில் வந்து சிவகார்த்திகேயனை நீங்கள் இறக்கி பிரச்சாரம் செய்ய சொன்னீங்கன்னா சத்தியமாக சிவகார்த்திகேயன் செய்ய மாட்டாப்புல. இல்லை சார், மறைமுகமாக தான் சினிமா மூலயமா திமுகவுக்கு ஆதரவாளராக சிவகார்த்திகேயன். அது நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய நபரை அனுசரித்து சினிமா எப்பயுமே செயல்படும். நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த மேடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் இருக்கும் பொழுதும் அந்த மேடையில் வந்து சினிமா பிரபலங்கள் ரஜினி கமல்லேருந்து எல்லா பிரபலமும் இருப்பாங்க, ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் இருப்பாங்க. அவர்கள் வந்து இவர்களை எதிர்த்துக்கொள்ள களம் காண முடியாதுன்னும் பொழுது அவர்கள் இப்படி எல்லாருமே சினிமா சார்ந்த நபர்கள் அரசியல் இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சியை அனுசரித்து சில வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் வடிவேலு போல் வந்து சிவகார்த்திகேயன் களம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இறங்கினானாக்கா அவருடைய கெரியர் வந்து அவரே முடிச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறான்னு தான் பார்க்க முடியும். விஜய்க்கு எதிராக தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் விமர்சனம் வச்சுட்டே வர்றாரு. அவருடைய கட்சியை சேர்ந்த சாட்டையும் சரி, இடும்பாவனம் கார்த்தியும் சரி, தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த விமர்சனத்துக்கு விஜய் இதுவரையுமே எந்த ஒரு பதிலுமே கொடுக்கலையே. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் அதை கன்சிடர் பண்ணல, அவ்வளோதான். நீங்கள் விஜயை பற்றி பேசி விளம்பரம் தேரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சீமான் அவர்கள். ஆனால் நீங்கள் என்ன பேசினாலும் நான் உங்களை கன்சிடர் பண்ணுறதா இல்லை, என்னுடைய இலக்கு திமுக தான்ட்டு அவர் பயணிக்கிறாரு. இன்றைக்கு அண்ணாவை குறித்தும் எம்ஜிஆரை குறித்தும் வந்து சீமான் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார். நான் திமுக இது வரைக்கும் அது குறித்து பெருசாக எதிர்வினை ஆற்றலை, வாய் திறக்கலை. ஆளுங்கட்சி அவர் மீது வழக்கு பதிவு செய்யலை, அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறாரு, கீழ்த்தரமாக பேசியிருக்காருன்னு சொல்லி அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் நீங்கள் வந்து மௌனித்து போகும் பொழுதே சீமானை யார் இயக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கணும். விஜய் அவர்களும் எதுவும் சொல்லலையே சார். இல்லை, நீங்கள் யாரை வச்சு ஏற்றுக்கொண்டு வருதானே விஜய்? அதான் தம்பி நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் யாரை வச்சு இயக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் எதுக்காகனாக்கா இப்படி சீமானை பேச வைத்து விட்டால் விஜய் அதுக்காக உடனே சீமானை பற்றி பேசிடுவார்ன்றதுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச வைக்கிறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு. நீ என்ன பேசினாலும் அவனை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதை கன்சிடர் பண்ண வேண்டியது அண்ணாவை வந்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது திமுக அதிமுக நபர்கள். நீங்கள் 2 பேர் தான் இதை வச்சு தாங்கி பிடிச்சிருக்கும் பொழுது நீங்கள் தான் இது குறித்து பேச வேண்டிய கடமை இருக்குது. பேசுங்கள். நான் எந்த இடத்தில் எதை பேசணும், அண்ணாவின் பெருமையை பற்றி எங்கே பேசணும், எம்ஜிஆருடைய பெருமையை பற்றி எங்கே பேசணுமோ அங்கே பேசுவேன். அவர்களை கீழ்த்தரமாக பேசக்கூடிய நபர்களை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்றதுலேயே தான் அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாரு. ஸோ என்னானாலும் உன்னை தொடரதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார், பார்த்துக்கலான்றாரு. மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் தலைவர் அவருடைய விமர்சனத்துக்கு கூட பதில் வைக்கலன்னா மக்கள் கேட்க மாட்டாங்களா சார்? அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரு, எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டாரு, 67 77 தேர்தலை முன்னோடியாக காட்டுறாரு. நிச்சயமா இப்போ விஜய் பேசியிருக்கணும்ல சார்? இல்லை, கேவலமாக இவர் பேசுகிறத வந்து இது நீங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னாக்கா தொடர்ச்சியாக எல்லா ஊடகத்துலையும் அடுத்தடுத்து இந்த கேள்வி வர ஆரம்பிச்சிடும். இந்த சீமான் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு, விஜய் இன்னும் ஏன் அதுக்கு பதில் சொல்ல, இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு ஏன் பதில் சொல்ல, பேச பேச சீமான் கேவலமாக பேசியிருக்கான்றது அதிகமாக போய் ரீச் ஆகுதா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பேசாமலேயே வந்து சீமானை காலி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை தான் அவர் கையில் எடுத்திருக்காரு நான் பார்க்குறேன். சார் இன்னொரு விஷயம், நீங்கள் தொடக்கத்துலேருந்தே சொல்லியிருந்தீங்க விஜயும் தாவேக்காவும் காங்கிரஸும் நிச்சயம் கூட்டணி செய்கிறோம்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே, அதாவது அன்றைய கணித்தார் ராவுத்தர்ன்ற மாதிரி அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும், நிச்சயமாக நடக்கும்ட்டு. இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை போகிறதா சொல்கிறாங்களே,
உண்மைதானா சார்? இல்லை, ராகுலிடம் அது குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அவர் வந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ டிசம்பர் வரைக்கும் அவர் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக 2 கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இவ்வளோ பெரிய க்ரௌடு, அந்த மக்கள் வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய விஷயம், விஜய் அவர்கள் எப்படி ஆளுங்கட்சியை எதிர்த்து அடிக்கிறாரு, ஸோ அந்த ரேஷியோ வந்து எப்படி நேஷ்னல் லெவலில் நியூஸாக கன்வெர்ட் ஆகுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ராகுலுமே வந்து எப்பயுமே எலெக்ஷனில் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்ல முடியாது நாளைக்கு வந்து அந்த கூட்டணி அமையலாம். நாளைக்கு சாத்தியம் தானா சார்? ஏன்னா 40 MP திமுக ஜெயிச்சு கொடுத்துருக்கு காங்கிரஸ். திமுக ஜெயிச்சு கொடுக்கல தம்பி. மோடிக்கு இருந்த வந்து அதிர்வலை, மோடிக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனப்பான்மை இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் அது அதிகம். அதுதான் வந்து வெற்றி பெற்று கொடுத்துருக்காது. திமுக ஒன்று அப்படி இருந்தாலும் திமுக எம்பிகள் தானே சார் அவங்க? இருந்துட்டு போங்க, எங்களுக்கு அதை பற்றி என்ன இருக்குது? சென்ட்ரலில் அவங்க தானே சார் இருக்காங்க. இப்போ சென்ட்ரலில் யார் இருக்கா? ராகுல் காந்தி ஆட்சியாக இருக்குது. இல்லை சார். அப்போ அதனால் திமுக இப்போ விலகிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா ராகுல் காந்தி ஆட்சி இழக்க போகிறாரா என்ன? அப்போது வந்து இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாது. நமக்கு இனிமேல் கட்சியை காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்டில் காங்கிரஸ் கட்சி வலுவாக வரணும், துணை முதலமைச்சராக அவங்க வரணும், முதலமைச்சராக அவங்க வரணும் முடிவு பண்ணுறாங்கனாக்கா அந்த அலையன்ஸை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்பொழுது விஜயோட நாளைக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா எந்த அளவு தாவேக்காக்கு அது பலமாக இருக்கும், காங்கிரஸ்க்கு எந்த அளவு பலமாக இருக்கும்? தம்பி ரொம்ப பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா 100 வருடத்திற்கு மேலே பழமையான கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட வரலாறு தேசிய கட்சியும் கூட. ரெண்டாவது, இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகிட்டாலே அடுத்தடுத்து நிறைய கட்சிகள் விஜயை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க பொழுது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். டோட்டலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய மாற்றத்தில் ஏற்படுத்தி அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் செஞ்சது 2006 செஞ்சது 2026 இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத சூழல் கூட ஏற்படலாம். சார், ராகுல் அவர்கள் வந்து விஜயை ஆதரிச்சார்னா விஜய்க்கு பெரிய பலமாக இருக்கும். இந்த கூட்டணி அமைஞ்சா விஜய் முதலமைச்சராக உட்காரத்துக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதானா சார்? இந்த தேர்தலில் வந்து ஓட்டு திருடை குறித்து ராகுல் காந்தி சொன்னதற்கும் அதை பற்றி விஜய் பேசவே இல்லையே சார். இல்லை, அது ஆதரவு தெரிவித்தார். ராகுலை கண்டு பேசியிருக்கணும்ல சார், மக்கள் மத்தியில் பேசியிருக்காரு தம்பி. அதை தான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து அவர் ஆதரவு தெரிவித்து விஜய் வந்து ராகுல் காந்தியோடைய அரெஸ்ட்டை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இனி தொடர்ச்சியாக வந்து அது குறித்து பல இடத்துல பேசுவார். போன அறிக்கையில் ஃபஸ்ட்டுலேயே அவர் பேசிட்டார், ஓட்டு திருடை குறித்து அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் அவர் வந்து இனிமேட்டு வந்து நீங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் ஆக பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கோர் இஷ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு இன்னும் டைம் நிறையா இருக்குல்ல, இப்போவே நிறைய பேசிட்டு அதை சப்பக்கட்டுப்படுறதுக்கு இவங்க பார்ப்பாங்க. தேர்தல் நெருங்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கோர் இஷ்யூஸை இன்னும் அதிகமாக எடுத்து பேசும்பொழுது திமுகவுக்கு அது பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக அந்த நிகழ்வு நடக்கும். பாருங்கள், நீங்கள் நினச்சது அப்படி எல்லாமே ஒரே நாள் நடக்காதுல்ல, ஒரே சுற்றுப்பயணத்தில் நடக்கும் நிச்சயமாக. சார், உதயநிதி ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வி, உதயநிதி விஜயை பற்றி விமர்சனம் வச்சுருக்காரு. உதயநிதி ஃபிக்ஸ் பண்ணிட்டா சார், நமக்கான எதிரி வந்து விஜய் தான். ஏன்னா அடுத்து அவர் தான் திமுகவுடைய தலைவராக போகிறாரு, முதலமைச்சராக போகிறாரு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அவருக்கான எதிரி வந்து விஜய் தான், இவங்க இருவருக்கான போட்டி தான் இருக்கும் தமிழ்நாட்டில்ன்றதை உதயநிதி ஸ்டாலின் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரா? உதயநிதி எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கிட்டா, விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டது நமக்கு ஸ்டாலினை வீழ்த்துவதுதான்றது அவர் புரிதல். அடுத்த கட்ட தலைவராக திமுகவில் ஸ்டாலினை வீழ்த்திட்டாலே உதயநிதியை வீழ்த்தின மாதிரி தான் தம்பி இந்த முறை. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் 2026 முடிஞ்சு அதுக்கப்புறம் 31 வரும்போது பார்த்துக்கலாம். கலைஞர் அம்மா அப்படின்ற ஒரு ஐகான் போஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது, கலைஞர் எம்ஜிஆர் என்ற ஒரு ஐகான் போஸ்ட் இருந்தது. இப்போ வந்து உதயநிதி விஜய் இப்படின்ற ஒரு ஐகான் வளர்றதுக்கான சூழல் தான் நிறைய தமிழ்நாட்டில் சூழல் வந்து உருவாக்குவாங்க. ஏன்னா அடுத்து ஸ்டாலினுக்கு அடுத்த முகமாக உதயநிதி தான் இருக்கிறான பொழுது அவரை தான் நிச்சயமாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் ஆளுமையை வந்து உதயநிதி அவர்கள் வளர்த்து கொண்டு களத்தில் நிற்கிறார்ன்ற பொறுத்து தானே இருக்குது. அரசியல் பின்புலத்துலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் சார் இன்னைக்கு தம்பி இன்னைக்கு ஆட்சி போச்சுன்னா முதலமைச்சர் ஆகலாம். ஆட்சி போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதான் சொல்கிறேன், அரசியல் புரிதலை ஏற்படுத்தி வியூகம் வகுக்கிறதுல எந்த அளவுக்கு வல்லுநராக இருந்து நீங்கள் வந்து தாவேக்காவை வந்து ஆட்சி கட்டில் வரவிடாமல் பார்த்து நீங்களே ஆட்சியில் வருவதற்கான என்ன வேலை செய்ய போகிறீங்க, நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தாவேக்கா என்ன மாதிரியான வேலை செய்ய போகுது, இதான அரசியல். அந்த அரசியல் களத்துக்குள்ளே 2 பேரும் ஆரோக்கியமாக மோதுங்களா, மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். 2 கட்சியுமே பிஜேபி தொடர்ந்து பயங்கரமாக எதிர்க்குது. இப்போ ஒரே ஐடியா ஒதுக்கிடுவாங்களா பிஜேபி? ஏன்னா அடுத்து தாவேக்கா டிஎம்கேன்னு வந்தால் 2மே பிஜேபி எதிர்க்கிறதுனால பிஜேபி மொத்தமாகவே ஒதுக்கப்படும். பிஜேபி மொத்தமாக ஒதுக்க முடியாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. ஏன்னாக்கா திமுகவும் அதிமுகவும் அந்தளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி வச்சுருக்காங்கல்ல. ஊழல் சிக்கல் இருக்குது,
கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், திருடு சிக்கல் இருக்குது, வழக்குகள் இருக்குன்னும் பொழுது அதை வைத்து தான் பிஜேபி இவர்களை கண்ட்ரோல் எடுக்குதே தவிர மற்றபடி வெறும் இதுலேயும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பிஜேபியை நேசிச்சு இங்கே யாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இல்லைன்னும் பொழுது அதை வைத்து இங்கே மிரட்டி ஏற்கனவே அப்படி தானே இவங்க அதிமுக முதுகில் ஏறி தான் 4 சீட் வாங்கினாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து பிஜேபி செய்யும். பிஜேபி லேஸ்லலாம் விட்டுட்டு ஒரு மாநிலத்தை விட்டுட்டு வெளியேறாது. மொத்தமாக ஒவ்வொரு மாநிலத்தையும் கபலீகரம் செஞ்சு ஒரே நாடு, ஒரே எலெக்ஷன், ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கு. அதை எதிர்க்கணும்னாக்கா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே கொஞ்சம் ஒன்றா இருந்து பிஜேபியை கடுமையாக எதிர்த்து அவர்களை வெளியேற்றி விட்டு நாம் யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றது அப்புறம் டிசைட் பண்ணக்கூடிய வேலையை செய்யணும். அந்த இடத்துல நீங்கள் காம்ப்ரமைஸ் சமரசம் இல்லாமல் வந்து பிஜேபி எதிர்க்கணும். பட் ஆனால் அதை செய்வாங்களா அதிமுகன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, இந்த கோணத்தில் பார்ப்போம். இப்போ வந்து திமுகவை தான் இழுத்துறது விஜயோட முழு நோக்கமாக இருந்தால் விஜய் அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபி இருக்குல்ல. இல்லை சார், திமுகவை தான் விழுத்தணும்னா தம்பி நீங்கள் 2 கொடிய விஷப்பாம்பு இருக்கணும் பொழுது நான் இந்த பாம்பை வீழ்த்தணுன்றதுக்காக வந்து நான் அந்த பாம்பு கூட பக்கத்தில் வந்து இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம போயெல்லாம் உட்காரலாம் முடியாது. 2 பேருமே வேணாம்னா 2மே வேணாம். அந்த 2மே நமக்கு வந்து நோய்னாக்கா நோய் தான்ற கண்ணோட்டத்தில் தான் அவர் பார்ப்பார். அதுக்காக வந்து நீங்கள் அதற்காக வந்து பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய மனநிலை விஜய் இல்லவே இல்லை தம்பி. நான் வேணால் ஓப்பனாக சொல்கிறேன். எதிர்காலத்தில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னது போல் அதிமுக எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபார்மேஷன் பண்ணி கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்களோ அதே போல் வந்து நாளைக்கு வந்து அதே மாதிரியான உதயநிதியும் விஜய் அவர்களும் கூட வருவதற்கான வாய்ப்பு காலத்தின் கையில் இருக்குது. அப்படி கூட நிகழலாமே தவிர அந்த இடத்துல பிஜேபி வந்து டஃப்பாக ஒரு ஆளாக வந்து தமிழ்நாடுக்குள்ளே உட்காருமானாக்கா அதுக்கு விடவே மக்களும் விட மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருசாக வந்து அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதியாச்சுன்னா மற்ற எந்த கட்சியெலாம் கூட்டணியில் வரும்னு நினைக்கிறீங்க? லெஃப்ட் பார்ட்டிஸ் நிறைய இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, மனிதநேயம் கட்சி இருக்காங்க, எஸ்டிபிஐ இருக்காங்க. இந்தமாரி கட்சியெலாம் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு பெருசாக அதிக வாய்ப்பு இருக்குது தம்பி. நீங்கள் அதுக்கப்புறம் அரசியல் களம் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் உள்ளே வந்துட்டாலே உங்களுக்கு மேஜராக திமுகவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக சீட்டில் நிற்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான். ஸோ அந்த காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சுனாக்கா ஆனால் திருமாவளவனும் யோசிப்பார். ஏன்னா நம்ம வந்து போகலாமா அப்படின்ட்டு. இதை தாண்டி இங்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ளே இருந்த அந்த கூட்டணிகளுமே யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர்களுக்குமே இப்போ நீங்கள் ஐஜேக்கெல்லாம் விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறத பார்க்கலாம். தொடர்ச்சியாக மோடி கூட இருந்த நபர்கள்னால் இன்றைக்கி வந்து மாறுறாங்கன்னும் பொழுது களமும் காலமும் அந்த மாதிரி சில விஷயங்களை மாற்றும். அது வந்து இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல் காலத்தில் நம்ம சந்திக்கலாம் நிச்சயமாக. சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி.